இவங்க ஒரு பொம்பளை எம்எல்ஏவாச்சு, லா பாயிண்ட்லாம் நிறைய பேசுவாங்களே. ஆனா அவங்களுக்குலாம் வேலை இல்லை. லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு வெளியில வருகிறாங்க. அவங்கெல்லாம் எதிர்பார்ப்பது அரசு வேலை தான். அரசு வேலையில பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்கிறது, யூனிஃபார்ம்டு சர்வீஸ் எக்ஸாம், சீருடை பணியாளர் தேர்வாணையம், இத்தனை இருக்கிறது. இந்த எக்ஸாம்லாம் எத்தனையோ பேர், ஒரு 3000 போஸ்ட்டுக்கு 30 லட்சம் பேர் எழுதுறாங்க. எழுதிட்டு என்னன்னா 10 வருஷமா அந்த எக்ஸாம் எழுதுறாங்க, பாஸ் பண்றாங்க, அப்புறமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. பாஸ் பண்ணிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போறாங்க, அப்புறமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. வேலை கிடைச்சாலும் பணி உயர்வு கிடைப்பதில்லை, பணி உயர்வு கிடைச்சாலும் ஓய்வூதியம் கிடைப்பதில்லை. இது மாதிரி எத்தனையோ குறைகள். அந்த பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமா இருக்கட்டும், கல்வித்துறையா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், மின்சாரத்துறையா இருக்கட்டும், நகராட்சி, வனத்துறை, எல்லாவற்றிலும் தேர்வு எழுதிவிட்டோ பணி நிலைப்பு இல்லாமையோ எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அரசு வேலை என்பது அவர்களுக்கு காணல் நீராக தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இருக்கும் நாங்க எதிர்பார்த்தோம், அதுவுமே இல்லை.